கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா? அந்த நேரம் அன்பு தூரல் போடாதா? கொஞ்சம் நேரம் எல்லை மீறக்கூடாதா? இந்த நேரம் இன்ப நேரம் இன்னும் கொஞ்சம் நீளாதா? கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா? அந்த நேரம் அன்பு தூரல் போடாதா? கொக்கி போடும் விழி கொத்தி போகும் இதழ் நித்தம் கோலமிடுமா? மக்கள் யாவரையும் அன்பில் ஆளகிற உன்னை போல வருமா? வெளி வேஷம் போட தெரியாமல் ஆசை கூட தடுமாறும். பல கோடி பேரின் அபிமானம் உன்னுக்காக எங்கும் எதிர்காலம். நீ என்னோடு நான் உன்னோடு மெய்தானே இது. கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா? அந்த நேரம் அன்பு தூரல் போடாதா? கொஞ்சம் நேரம் எல்லை மீறக்கூடாதா? இந்த நேரம் இன்னும் கொஞ்சம் நீளாதா? யாரு உன்னை உள்ள விட்டது? இத பார், இந்த வீட்டுல இருக்கிறவங்க கூப்பிட நீ உள்ள வந்த அடுத்து ஊரோடு துரத்துருவேன். ஓ வெளிய. யாரு இந்த நேரத்துல? என்னது, யாருமே இல்லையே. ரம்யா இருக்குமா? மறுபடியும் யாரா இருக்கும்? இப்ப பாருடா, சத்தாண்டா. டேய் ஏய் செந்தில், நானா சரவணன். சரவணன் நீங்களா? என்ன விளையாட்டு இது? இன்னும் கொஞ்சம் தான் உங்களை அடிச்சே கொண்டு இருப்பேன். வாங்க வாங்க உள்ளுக்கு வாங்க. சும்மா விளையாடி பார்த்தேன், ஒரு சின்ன திரும்பன். ஆமா, அப்புறம் எங்க போயிட்டீங்க? எத்தனை தடவை உங்களுக்கு போன் பண்றது? செந்தில், நீ போன் பண்ணப்ப நான் ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ போட்ட மெசேஜ் கிடைச்சிச்சு. அதை பார்த்த உடனே அப்படியே பறந்து. இவருக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியும். எப்போட்டோ டென்ஷன் பாட்டியாச்சு. ஐயோ சரவணன், பிரச்சனை இவருக்கு இல்ல. இவனா மறுபடியும் வந்துட்டானா? 6 நாள் தங்குறதுக்கு 6000 முழுங்கிட்டான். இந்த முறை எத்தனை நாள் தங்க போறானோ? கவலைப்படாதீங்க, ரொம்ப நாள் தங்க மாட்டேன். ஆனா எல்லாரையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு நான் போவேன். கரெக்டா? கரெக்ட். சரவணன், பிரச்சனை இந்த வீட்டுல இருக்க யாருக்கும் இல்ல. தோட்டக்கார வீட்டுல இருக்க துர்கா, அவருக்கு தான் அந்த பிரச்சனை. தோட்டக்கார வீட்டுல இருக்கிற துர்காவுக்கா? ஆமா, நீங்க இந்த வீட்டுல இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல என்னென்னமோ நடந்ததுக்கு. இந்த வீட்டுல ஒரு சாவு இல்லாததா குறை. ராத்திரியில யாரும் நடக்கிறாங்க, ஓடுறாங்க, பார்த்தா வேலைக்காரங்க எல்லாம் சொல்றாங்க. பட் நான் இந்த பேய் பிசாசெல்லாம் நம்புறது இல்ல. அந்த மாதிரி நேரத்துலதான் எனக்கு துர்கா மேல ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அப்பதான் நான் உங்களை கூப்பிட்டேன். இங்க என்ன சர்வனை நடக்குது? இப்படியெல்லாம் செய்யறவங்களுக்கு உண்மையிலே என்ன வேணும்? ஏன் இதெல்லாம் செய்யறாங்க? எனக்கு உண்மையிலே புரியல. உங்களுக்கு ஏதாவது புரியுதா?
தெண்டில் நீயும் கங்காவும் இந்த அரண்மனையை வாங்கி தான் அவனை முடிவு பண்ண பிறகு ரொம்ப நாளைக்கு முன்னால ஒருத்தர் இந்த அரண்மனை பத்தி ஒரு புத்தகம் எழுதினதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் லைப்ரரி போனேன், அந்த புக்கை எடுத்து படித்தேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். மற்றவங்க பயப்படுற மாதிரி இந்த அரண்மனைக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு உறுதியான பிறகுதான் நீ எடுத்த எந்த முடிவுக்கும் நான் அன்னைக்கு குறுக்க நிக்கல. நான் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தப்போ நானும் மற்றவங்க மாதிரி பேய்க்கு பயப்படுற மாதிரி நடிச்சு எல்லாரையும் நம்ப வச்சேன். ராத்திரியில எல்லாரும் தூங்கின பிறகு 2-3 தடவை மாடிக்கு போய் ராஜா ரூம் கதவை பார்த்தேன். அந்த கதவுல நிறைய மந்திரிச்சு தாயிட்டுக்கு கட்டியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் கழிச்சு பெரியவங்களோட நம்பிக்கை பாலாக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த கதவை நான் திறக்காமலே திரும்பி வந்தேன். அந்த ரூம்குள்ள ஒண்ணுமே இல்லை என்கிற தைரியத்துல தான் ஈமை வந்த உடனே நான் இங்கிருந்து புறப்பட்டேன். ஆனா சந்திரமுகி அறை என்னைக்கு திறக்கப்பட்டதோ அன்னைக்குதான் இங்க பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. சரவணன், யாம இருக்க பயமே, சரவணன் இருக்க பயமே. யாரு யாரு? நான் தான் சந்திரமுகி. ஏன் இன்னைக்கு பாக்குறதுக்கு வரல? நீ வராதனால நானே வந்திருக்கேன். எனக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஏந்திரிங்க ஏந்திரிங்க. அது ஒன்றும் இல்லை, ராத்திரி நேரத்தில் வீட்டில் இருக்கீங்க, சும்மா செக் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். ராத்திரி நேரத்தில் வீட்டில் இல்லாமல் வேற எங்கே இருப்பாங்க? அது சரி, அதான் நல்ல பொண்ணுக்கு அழகு. இதை பாருங்க, நீங்கள் திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அதுக்காக யாரும் இந்த நேரத்தில் தான் இங்கே வரக்கூடாது. இதுவாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். இப்போ போ 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 போடா. அடிச்சு போடி. Take it,